ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு ஸ்ரீதர் காவிய பிரியா யூடியூப் சேனல். இப்போ தான் எங்களோட சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒருத்தவங்களுக்கு பொண்ணு பார்க்க போயிருந்தோம். அந்த வீடியோவை தான் இதில் பார்க்க போகிறீங்க. நானுமே இதுதான் ஃபஸ்ட் டைமு. தெலுங்கானா சைடில் ஃபஸ்ட் டைம் நான் போயிருக்கேன் இந்த மாதிரி பொண்ணு பார்க்குறதுக்கு. அவங்க என்ன கேட்டுட்ருக்காங்கன்னா, மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கா, மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிச்சிருக்கா, அதை வந்து கேட்டுட்ருக்காங்க. நான் உட்காந்து எடுத்துகிட்டு இருந்தேன், நின்று எடுத்துக்கிட்டு இருக்காம. அதுக்கப்புறம் ஒரு அக்கா வாங்கி எடுத்தாங்க பொண்ணு பார்க்குறது. அத்தாச்சி அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பாப்பா வெளியில் அழுதுட்டுருக்குன்னு போயிட்டாங்க வெளியில். அது வரைக்கும் நான் வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் வீடியோ எடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நடுவில் உட்காந்துருக்காங்கல்ல சேரில், அவங்க தான் மாப்பிள்ளை. அவங்களுமே நம்ம வீடியோஸில் கொஞ்சம் இது பார்த்துருப்பீங்க, ரீல்ஸ் அதுலேயுமே அவங்க இருப்பாங்க. சைடில் வம்பிழுத்துக்கிட்டு அவங்க தான் மாப்பிள்ளை. நம்ம போனோடனே காலில் மஞ்சள்லாம் வச்சு விட்டாங்க. இது தெலுங்கானா சைடு நடக்கிறது தான். சைடில் கன்னத்தில் வந்து சந்தனம். எல்லாரையும் பார்த்தாவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது அவங்க தம்பி ஒய்ஃப், அத்தாச்சி, அங்கிட்ட மச்சான் எல்லாருமே நிற்கிறாங்க. சாராவை பார்த்தீங்களா? இப்போ வாங்க இங்கே என்னென்ன நடக்குதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். நம்ம ஹைதராபாத்லேருந்து நிஜாம்பாத்துக்கு வர்றதுக்கே ஒரு 4 to 5 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இந்த அண்ணன் பாருங்கள் எப்படி வம்பிழுத்துட்ருக்காங்கன்னு. நாங்கள் காலைல 9:30 மணிக்கு கிளம்புனோம். ஒரு 2:30 மணிக்கு தான் பொண்ணு வீட்டுக்கே நாங்கள் வந்தோம். இடையில சாப்பிட்டுட்டு தான் வந்தோம். அதுக்குள்ளே எல்லோரும் கடைக்கு போயிட்டு வந்துட்டாங்க. பொண்ணுக்கு புடவை, பூவு, மாலை, பழம் எல்லாம். பையனுக்கு பார்த்திங்கன்னா பேண்ட்டு, சட்டை, பழம் அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. இங்கே எல்லோரும் குங்குமம் வச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்தீங்களா. இப்போ நம்ம ஒருத்தவங்களுக்கு வச்சோம்னா அவங்க நம்மளுக்கு வச்சு விடுவாங்க. அது இந்த மாதிரி இங்கே வழக்கம். இதில் நான் அவ்வளோவா கவர் ஆகிருக்க மாட்டேன். லாஸ்ட்டில் தான் நான் கவர் ஆகிருப்பேன். ஏன்னா நான் வீடியோஸ் எடுத்துகிட்டு இருந்தேன். எல்லோரும் அவங்க இங்கே என்னென்ன பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. பழம் அந்த மாதிரி கொடுக்குறது எல்லாமே அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இது வீடியோ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1/2 மணி நேரத்துக்கு மேலே இருக்குது. நான் என்ன பண்ணணுன்னே எனக்கே தெரியல. கொஞ்சம் கொஞ்சம் கட் பண்ணிட்டேன். இது முன்னாடி முந்தாங்கில இப்படி வாங்குவாங்க. 5 பேர் சேர்ந்து பூவு அந்த சேலையும் கொடுத்தாங்க. இப்போ அவங்க போய் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு வருவாங்க. அடுத்து மாப்பிள்ளைக்கு பொண்ணோட அம்மா பார்த்திங்கன்னா ஒரு துண்டை போட்டுட்டு அதில் பேண்ட்டு சட்டை அவங்க வாங்கிட்டு வந்தாங்கல்ல அதை வச்சு அவங்க கொடுக்குறாங்க. துணை பையன் பார்த்திங்களா, தேஜுவை நிறைய வீடியோவில் நீங்கள் பார்த்துருக்கலாம். ஹோலி அதிலலாம் நிறைய வீடியோவில் வந்திருப்பாங்க. இப்போ இவங்களுமே போய் மாற்றிட்டு வருவாங்க. பையனும் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு இதுக்கப்புறமே வருவாங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பண்ணுறாங்கன்னு தான் பார்க்க போகிறோம். பொண்ணு பார்த்திங்கன்னா போயிட்டு சாரீ மாற்றிட்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அக்கா இது குங்குமம் வச்சு விட்றாங்க. மறுபடியும் யாருக்கிட்ட வைக்கிறோமோ அவங்க வச்சு விடணும். அதே மாதிரி அவங்க அக்காவுக்கு வச்சு விட்டுட்டாங்க. பொண்ணு வந்து உட்காந்துட்டாங்க. ஃபஸ்ட்டு முந்தாங்கியில் இப்படி போட்டாங்க பழம் வாங்குறதுக்காக. அதுக்கப்புறம் மாப்பிள்ளையும் வந்தாச்சு ட்ரெஸ் மாற்றிட்டு. சரி உட்காந்துட்டாங்க. மறுபடியும் என்ன சொன்னாங்க, சரி எந்திரிங்க ஒரு தடவை அப்படின்னாங்க. சரின்னு எந்திரிச்சிட்டாங்க 2 பேருமே. இதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த மாலையை 2 பேர் கையிலையுமே கொடுத்துட்டாங்க ஒரு மாலையை. இப்போ நிச்சயதார்த்தம் நம்ம ஊரில். இங்கே நம்ம ஊர்லலாம் மோதிரம் மாட்டி நிச்சயதார்த்தம் பண்ணுவோம். இங்கே அதே மாதிரி தான். ஆனால் மாலையை மட்டும் மாற்றி பண்ணிகிட்ருக்காங்க. இது என்ன பாதி கல்யாணம் முடிஞ்ச மாதிரி மாலை 2 பேருமே மாற்றிக்கிட்டாங்க. அங்கே பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 பேருக்கும் போஸ் கொடுக்க சொல்கிறாங்க. நீங்கள் இப்படி பிடிங்க, நீங்கள் இப்படி பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக போஸ் சொல்லிகிட்ருக்காங்க. அதே மாதிரி எல்லோரும் எடுத்துகிட்டு இருந்தாங்க. நான் வீடியோஸ் மட்டும்தான் எடுத்திருந்தேன். பெருசாக எதுவும் நான் கவர் பண்ணல. இது நடந்ததில் கொஞ்சம் கொஞ்சம் எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் எடுத்திருந்தேன். பார்த்திங்கன்னா அவங்க அக்காவும் மாமாவும், மாப்பிள்ளைக்கு அக்காவும் மாமாவும் போய் குங்குமம் வச்சு விட்டுட்டு பழம் கொடுத்துட்டாங்க. அடுத்து ஸ்வீட்டு. அதே மாதிரி தான் எல்லாருமே பண்ணுவாங்க. மாப்பிள்ளை வீடு வந்து பொண்ணு வீட்டுக்கு கொடுப்பாங்க, பொண்ணு வீடு வந்து மாப்பிள்ளை வீட்டுக்கு கொடுப்பாங்க. இது அவங்க தம்பி ஒய்ஃபு, மாப்பிள்ளைக்கு தம்பி ஒய்ஃபு. தம்பி அந்த பக்கம் நின்றுட்டுருக்காங்க பக்கத்தில். இப்போ அவங்களும் அதே மாதிரி சாமி கும்பிட்டுட்டு பழத்தை பாருங்கள் அது முந்தானையில் வாங்குவாங்க அவங்க. அதே மாதிரி தான் ஸ்வீட்டும் ஊட்டுவாங்க. அடுத்து அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும், அதுக்கப்புறம் அத்தாச்சியும் அண்ணனும் வருவாங்க. அண்ணன் பின்னாடி நின்றுட்டுருக்காங்க. அத்தாச்சி குங்குமம் வச்சுட்டு அதே மாதிரி பழம் கொடுப்பாங்க. அடுத்து ஸ்வீட்டு கொடுப்பாங்க. அவங்க என்ன சொல்லிகிட்டு இருக்காங்கன்னா, எங்கள் அக்கா எல்லாமே இவங்க தான் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அத்தாச்சிக்கு ஒரே சிரிப்பு. அதான் சிரிச்சிட்ருக்காங்க. இப்போ 2 பேரும் சேர்ந்து பழம் கொடுக்குறாங்க. அடுத்து ஸ்வீட்டு கொடுப்பாங்க 2 பேரும் சேர்ந்து. மாப்பிள்ளை என்னமோ ஸ்வீட்டே சாப்பிடாத மாதிரி போதுங்கிற மாதிரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த பொண்ணுக்கும் ஊட்டியாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா அத்தையும் அக்காவும், சிவானி அக்காவும் அவங்களும் அதே மாதிரி தான்.
5 பேர், இதோட 5 பேர் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமா ஆசீர்வாதம்லாம் பண்ணுவாங்க. அரிசி அச்சதை போட்டு ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதுதான் இங்கே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அங்கே 5 பழத்தை அப்படி பாருங்கள், இப்படி சாமி கும்பிட்டு கொடுப்பாங்க, இல்லைன்னா வச்சுட்டு தொட்டு கும்பிடுவாங்க, அந்த மாதிரி கும்பிடுவாங்க. ஸ்வீட் ஊட்டுறாங்க பார்த்தீங்களா, கொஞ்சமாக ஊட்டுங்கம்மா, கொஞ்சமாக ஊட்டுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதே மாதிரி ஊட்டி முடிச்சாச்சு. ரொம்ப சூப்பராகவே நடந்துச்சு. இதுக்கப்புறமா ஆசீர்வாதம் பண்ணுவாங்க எல்லாருமே. இதுதான் எங்கள் அம்மா தான் எல்லாமே அப்படின்னு இதே மாதிரி ஒரு டைலாக்கு அதே மாதிரி சொல்லியிருந்தாங்க. நாங்களாம் சிரிச்சிட்டு இருந்தோம் பக்கத்தில். பார்த்திங்கன்னா உங்கள் அப்பா அம்மா எல்லாருமே ஆசீர்வாதம் பண்ணுவாங்க. அதை தான் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கோம். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. நான் இங்கே பார்க்கும்போது நம்ம ஊர்லன்னா மாலையை மாற்றி மோதிரத்தை போட்டால் நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருச்சு அந்த மாதிரி இருக்கும். இங்கெல்லாம் பழம் கொடுக்குறாங்க, அந்த மாதிரி நிறைய இருந்துச்சு. கல்யாணம் வந்து சொல்லுவாங்க எப்போ அப்படின்ட்டு. கூடிய சீக்கிரத்துமே கல்யாணமும் வச்சுருவாங்க. இப்போ பொண்ணு வீடு வாங்கிட்டு வந்து மாலையை வந்து 2 பேர் கையிலையுமே கொடுத்துட்டாங்க. இப்போ அந்தையுமே மாற்றிக்குவாங்க. அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கோம். பார்த்திங்கன்னா மாட்டியாச்சு. மாலை வந்து கொஞ்சம் பின்னாடி கட்டாமல் இருந்துச்சு. அதையும் ஒருத்தவங்க அந்த அக்கா கட்டி விட்டாங்க. அதே மாதிரி 2 பேரும் மாற்றிக்கிட்டாங்க. அவங்க அம்மா கொடுப்பாங்க. இப்போ பொண்ணோட அம்மா வந்து பழம் அதெல்லாம் வந்து கொடுப்பாங்க, ஸ்வீட்டு அது எல்லாமே. பக்கத்தில் அவங்க அம்மா கொஞ்சம் முடியாதனால நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் எல்லாருமே நின்று ஃபோட்டோஸ் எடுத்துக்கிட்டாங்க. இதுதான் பொண்ணோட அம்மா. அதுக்கு முன்னாடி அவங்க அக்காவை பார்த்துருப்பீங்க. இப்போ பாருங்கள், பொண்ணோட அம்மா பார்த்திங்கன்னா அந்த பழம் கொடுப்பாங்க. அந்த துண்டை பையனுமே இந்த மாதிரி வாங்குவாங்க. துண்டை வச்சு முன்னாடி வாங்குறாங்க பாருங்கள் பழத்தை. அந்த அவங்க முன்னாடி பார்த்தா தெரிஞ்சிருக்கும், வீடியோவில் பார்த்தா அது மாதிரி வாங்குவாங்க பழமுமே. சாமியை கும்பிட்டுட்டு தான் இங்கே எல்லாருமே எதுவாக இருந்தாலுமே கொடுப்பாங்க. மறுபடியும் பழத்தை 5 வகை பழம் அந்த மாதிரி கொடுத்துட்டு ஸ்வீட் ஊட்டுவாங்க. 2 பேருமே தனித்தனியாக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருப்பாங்க. பழம் இதெல்லாம் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அதே மாதிரி முடிஞ்சிருச்சு. இப்போ ஸ்வீட் ஊட்டினா எல்லாமே ஒரு வழியாக சூப்பராக நடந்து முடிஞ்சிருச்சு. கல்யாணம் எப்போன்னு அவங்கவுங்க வீட்டில் பேசி முடிவு பண்ணுவாங்க. இங்கே மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்துட்டு அதுக்கப்புறமே முடிவு பண்ணுவாங்க. இங்கே நடந்தது இவ்வளோ தான். எல்லாரும் ஆசீர்வாதமும் பண்ணிட்டாங்க. இது அவங்க அக்காவும் அதே மாதிரி குங்குமம், ஸ்வீட் எல்லாமே பண்ணாங்க. இது அவங்க பொண்ணோட மச்சான், அக்கா வீட்டுக்காரு. இது அவங்க தெரிஞ்சவங்க போல இருக்குது, அவங்க சொந்தக்கார போல இருக்குது. அவங்களுமே இதே மாதிரி எல்லா ப்ரொசீஜரும் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் அர்ச்சனை எல்லாம் போட்டு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் சாப்பிட்ணும். வெளியில் அவங்க சாப்பாடெலாம் செஞ்சு வச்சுருந்தாங்க. சாப்பாடு, சாம்பார் அதுதான் பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம ஊர்லலாம் கறி சாப்பாடு இருக்கும், ஆனால் இங்கே அப்படி இருக்காது. எதுக்காக இருந்தாலும் வெஜ்ஜாக தான் இருக்கும். சாப்பாடு, சாம்பார் அப்படின்னு. இந்த அக்கா பாருங்கள், நல்லா வீடியோ எடுங்க, நல்லா வீடியோ எடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நல்லா வீடியோஸுமே எடுத்தோம். அவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப் சேனல் தான் வச்சுருக்காங்க. அத்தாச்சியெல்லாம் பெருசாக எதுவும் வீடியோலாம் எடுக்கலை யூடியூப்பில் போடுறதுக்கு. அந்த அக்காவும் வச்சுருக்காங்க, ஆனால் தெலுங்கில் வச்சுருக்காங்க. இப்போ நீங்கள் பார்க்குற அக்கா க்ரீன் கலர் சாரீ. எல்லோரும் இது அவங்க தம்பி, மாப்பிள்ளையோட தம்பி. மச்சான் வந்து அவ்வளோவா கவர் ஆகிருக்க மாட்டாங்க. மச்சான்லாம் அங்கிட்டு நின்னாங்க. ஃபோட்டோஸ்க்கு மட்டும் இது பார்த்திங்கன்னா நான் சும்மா செல்ஃபி எடுத்துக்கிட்டேன். அந்த பொண்ணும் ஸ்வீட்லாம் ஊட்டி விட்டு இப்போ எல்லோரும் நின்று ஃபோட்டோஸ் எடுத்துகிட்ருக்கோம். இதில் நான் கொஞ்சம் கவர் ஆகிருப்பேன் லாஸ்ட்டில். ரொம்ப சூப்பராகவே இந்த விலாக் முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா கூடிய சீக்கிரம் அவங்க எப்போ மேரேஜ் என்ன ஏதுன்னு சொன்னதுக்கப்புறமா அதுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் வரும். ஆனால் ரொம்ப தூரம், அங்கேருந்து மறுபடியும் கிளம்பி வர்றதுக்கே நைட்டு கிட்டத்தட்ட 10-10:30 மணிக்கு மேலே ஆயிடுச்சு, 11 மணிக்கு மேலே ஆயிடுச்சு. அதில் இடையில பாப்பாவுமே அழுதுகிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் வண்டியெல்லாம் நிப்பாட்டி கொஞ்சம் நேரம் நிப்பாட்டிட்டு அதுக்கப்புறமே வந்திருந்தோம். பெருசாக நாங்கள் போகிறது வர்றதெல்லாம் வீடியோ எதுவும் எடுக்கலை. இதுவே ரொம்ப பெருசாக இருந்துச்சு வீடியோ. அதில் என்னால் எவ்வளோ கம்மி பண்ண முடியுமோ அவ்வளோ கம்மி பண்ணி நான் எடுத்து இதில் போட்டிருக்கேன். இது எல்லோரும் ஃபோட்டோஸ் எடுக்கும்போது அதில் நான் நின்றுப்பேன். ஃபோட்டோஸ்க்கு மட்டும்தான் நான் நின்றேன். ஒருத்தவங்க வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, பல்லவி அக்கா வீடியோ எடுத்துகிட்டு இருந்தாங்க, அப்புறம் அத்தாச்சி எல்லோரும் எடுத்திருந்தாங்க. அவங்களாம் குட்டி குட்டியாக எடுத்திருந்தாங்க. நான் விலாக் போடுறதுக்காக எடுத்திருந்தேன். இந்த வீடியோ அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு. அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.